தான் போய் கொண்டு இருக்கு அப்படிங்கிறது இதில் தெரியுது. மருத்துவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் தரப்பட வேண்டும். அதோடு இந்த திரவிடியன் ஸ்டாக் நான் 2 நாள் முன்னாடி பத்திரிகையிலே வாசித்தேன். திருவாரூரில் ஒரு டாக்டர் காரை பார்க் பண்ண போகிறார். அந்த இடம் யாருக்கு நேச்சுரலாக யாருக்கு கொடுப்பாங்க? திமுக காரனுக்கு. அந்த திமுக காரனு அந்த டாக்டரை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அது பரோட்டா கடையினாலும் திமுக காரன் போய் பரோட்டா தின்மா காசு கொடுக்க மாட்டான், கேட்டால் அடிப்பான். அதே மாதிரியாக மகளிர் அழகு நிலையத்துக்கு போனாலும் அங்கே தான் வேலை திமுக காரனுக்கு. ஆகவே இந்த அரசாங்கம் அதோட சைக்கு பொதுமக்களுக்கு விரோதமாக இருக்கிறது. இப்போ எங்கே வந்திருக்கு? உயிர் காக்கும் மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது. இந்த ஊடகங்களின் மூலமாக ஏதோ அவர்கள் ட்ரீட்மெண்ட்டு சரியில்லைன்னெல்லாம் புது நேரேட்டிவ் செட் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் இன்ஸ்பயர்டு மீடியா முயற்சி செய்யுது. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போ நான் மருத்துவமனைக்கு போயிருக்கேன். என் வியாதிக்கு எந்த மருந்து கொடுக்கணும்னு டாக்டருக்கு தான் தெரியும். அவரே சொன்னாலும் எனக்கு தெரியுமா? இப்போது நாம் இத்தனை பேர் இருக்கோம். காமன் ஆன்டிபைரட்டிக் ட்ரக்கு பேராசிட்டமால். இந்த பேராசிட்டமால் உடம்புல எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியுமா? முட்டாள்தனம். ஆகவே இந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு சில ஊடகம் அறிவாளி இன்ஸ்பயர்டு ஊடகங்கள் முயற்சி செய்கிறது தேவையற்றது, தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நான் மருத்துவர் பாலாஜி விரைவில் குணம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.